ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம். சாரதம்மா டிஃபன் பாக்ஸில் வந்து சாப்பாடை போட்டு காவேரி கிட்ட கொடுத்து அனுப்பும் போதே தெரிஞ்சுக்கலாம் அந்த சாப்பாடு நம்ம விஜய்க்கு தான் போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் எதுக்குங்க மாமாவுக்கும் மாமிக்கும் இந்த நேரத்தில் போய் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா ஆல்ரெடி ஃபங்க்ஷன்லேயே அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. சரி, ஓகேங்க. நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிட்டேருந்து அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்க சாதத்தை வாங்கி கொண்டு போயிட்டு மாமா மாமி போய் பார்த்துட்டு கொடுக்கறதுக்காக கீழே போகிறாங்க. கீழே போன நம்ம காவேரியை பார்த்ததும் மாமா மாமி சும்மா இருப்பாங்களா? சாப்பாடை கொண்டு போய் கொடுத்ததும் இல்லடி இதை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தாலும் அதுக்கப்புறம் சும்மா விடாமல் என்ன பண்ணுறாங்க, காவேரி கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியலனாலும் ஏதோ ஒரு சில விஷயங்களை சொன்னாலும் மாமி சும்மா இருப்பாங்களா? என்னடி அந்த ஆத்து பையனை பார்த்தா நல்லவனாக தான் தெரியுறான், ஆனால் நீ ஏண்டி அவனை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? 1000 சண்டை சச்சரவு இருந்தாலும் அவனுக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு தானே இந்த இடத்துல உன்னை தேடி வந்திருக்கான். அப்பவாவது அவனை பற்றி புரிஞ்சிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு மாமி பேச, அதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியாது மாமி, இதை பற்றி நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடி அம்மா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாமியும் கேட்க, அவர் சாப்பிடாம போயிட்டாங்க, நான் இந்த சாப்பாடை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாமா மாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடி என்கிட்ட போய் பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க, நீ கொண்டு போய் குடி உன் புருஷனுக்கு. இல்லை மாமி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் இழுக்க, என்னடி சொல்லுடி எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை மாமி இந்த சாப்பாட்டை அம்மா உங்களுக்கு தான் கொடுத்து விட சொன்னாங்க, ஆனால் இப்போ அங்கே கொண்டு போய் கொடுத்தா அது சரி வராது இல்லையா, அதனால தான். இதில் என்னடி இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மாமியும் தைரியமாக சொல்லி அனுப்ப, நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே தயக்கத்தோட விஜயோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. காவேரியை பார்த்ததும் வாமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்ல, அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கொஞ்சம் அமைதியாகவே இருக்காரு. அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. காவேரி மன்னிப்பு கேட்குறாங்க, அம்மாவை மீறி என்னால் எதுவும் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா பாட்டி விஜய் இவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. என்னம்மா நீ மன்னிப்புலாம் போய் கேட்டுக்கிட்ட, அதான் உன்னை பற்றி எனக்கு தெரியாதம்மா, உன்னோட சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, நீ என்ன பண்ண முடியும் சாரதாவை மீறி. பாட்டியும் தன்னோட மனசில் பட்டதை, ஏமா காவேரி உனக்காக தானம்மா என் பேரை வந்திருக்கான், அவனை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எதுக்காகம்மா நீ அவன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தாத்தாவும் பாட்டியை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுகிற, கண்டிப்பாக வந்து காவேரி வந்து அங்கே தான் வந்து வாழ போகிறான், ஆனால் அவளோட சூழ்நிலை அப்படி இருக்கேம்மா, அது ஏமா இப்படி பேசிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம சாப்பிட சொல்றாங்க 3 பேரையும். சாப்பிட்டு வர சூழ்நிலை அமையல தாத்தா, அதனால நீங்க சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சமாதானப்படுத்தி சாப்பிட முயற்சி செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, விஜயும் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக நீங்க வந்தீங்க, ஏன் இதை மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காவேரி நீ இந்த மாதிரி பேசினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க அவங்களுக்கு தான் உங்களை பிடிக்க மாட்டேங்குது இல்லை, திரும்ப திரும்ப நீங்க எதுக்காக அந்த இடத்துல வந்து அவமானப்பட்டு நிக்கணும், நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்து எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து விஜய் சந்தோஷப்படுறாரு. என்னதான் விஜய் செஞ்ச சீர்வரிசை தட்டை எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கல்னாலும் காவேரி அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் விஜய் கிட்ட சொல்கிறாங்க, நீ வச்ச நகை வந்து நான் தாங்க எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக உங்கள் சார்பாக அதை நர்மதாவுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனதும் அப்புறம் கேட்குறாங்க, என்னடி மாமி சாப்பாட்டை வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சாந்திக்கு சந்தேகம் எழும்போது, உண்மையாலுமே வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, என்னத்தான் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வாமிட் எடுக்கிறத பார்த்த சாந்தி என்ன பண்ணுறாங்க, என்னடி இவ வாந்தி எடுப்பான்னு பார்த்தா நீ வாந்தி எடுக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட நெக்கலா பேச, அது ஒன்றும் இல்லத்த சாப்பிட்டேன்ல அந்த முறுக்கு தான் ஏதோ ஒத்துக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து பதில சொல்லுது மட்டும் இல்லாமல் ஒரே குழப்பத்தோட என்ன பண்ணுறாங்க, தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. தள்ளி போயிருக்குடி அப்படின்னு சொல்கிறது கேட்டு உடனே செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, மெடிக்கல் ஷாப் போயிட்டு கிட்ட வாங்கி செக் பண்ணுறதில்ல, காவேரி கர்ப்பமாக இருக்குன்ற உண்மை வந்து தெரிய வருது. இதனால் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருக்காங்க காவேரி. இந்த விஷயத்த முதலாக தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்களா, இல்லை கங்கா கிட்ட போய் சொல்கிறாங்களா, இல்லை விஜய் கிட்ட போய் சொல்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.